சூரியன் எஃப்எம் 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே. கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம கிட்ட சொல்றதுக்காக ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தலைமை சிறுநீரக மருத்துவர் டாக்டர் செழியன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதனால ஏற்படுது சார், அதை பற்றி சொல்லுங்களேன். பொதுவாக கிட்னி ப்ராப்ளத்தில் முக்கியமான காரணம் சர்க்கரை நோய், அப்புறம் அதிக ரத்த அழுத்தம், அதாவது பிபி அதிகமாக இருக்கிறது. இது ரெண்டு தான் முக்கியமான காரணமாக சிறுநீரக பிரச்சனைக்கு இருக்கிறது. அது கூட சில பிறவி குறைபாடுகள், தேவையில்லாத மருந்துகள் உபயோகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயத்திலையும் கிட்னி பாதிப்பு வர்றது இருக்கு. இந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் டாக்டர், அதை பத்தி சொல்லுங்களேன். கிட்னி பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் உணவு விஷயங்கள். அதாவது நம்ம ரொம்ப உப்பு உள்ள உணவுப் பொருட்கள், ரொம்ப கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் அதை சாப்பிட்றதை நம்ம ரொம்ப தவிர்க்கணும். ரெண்டாவது, தினமும் ஒரு 2 லிட்டருக்கு குறையாம தண்ணி குடிக்க வேணும். அப்புறம் நமக்கு ஏற்கனவே நமக்கு சர்க்கரை நோய் அல்லது ரத்த கொதிப்பு இருந்தால் மருத்துவர்கள் அடிக்கடி சென்று முறையாக பயிற்சி செய்து அது இரண்டையும் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கணும். அப்புறம் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்மளா கடையில போய் ஏதாவது மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். குறிப்பா வலி மருத்துவர்கள் தவிர்க்கணும். கிரேட், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜஸ்ட் கிட்னி தானே அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருக்காமல் அது உங்களுடைய ஓவரால் பாடியோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணுது அப்படிங்கிற பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்டே ஹாப்பி. தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? விசாலக்கிழமை அப்படின்னு சொல்லாதீங்க. சுயநகம் 93.5 அவங்க சிறுவான சின்ன நான் தர பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்கு உலக கிட்னி தினமுங்க. நம்ம சிறுநீரகத்தை எப்படி பத்திரமா பாத்துக்கோணும், இந்த வேச காலத்துல நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பேசுறதுக்காக நம்மோட கோரம்பரம் வந்திருக்காங்க. சார் வாங்க வாங்க, வணக்கம்ங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நான் டாக்டர் செழியன், ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தலைமை சிறுநீரக மருத்துவராக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க வீட்டுக்கு வந்தது. இந்த வேச காலத்துல நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும்ல, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவா நம்ம கிட்னியை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்க? ஆமா, கண்டிப்பா வெயில் காலத்துல நம்ம தண்ணி வேர்வையில நிறைய தண்ணீர் வெளியாகிறதுனால தண்ணி அளவை கண்டிப்பாக நம்ம கூட்டி ஆக வேண்டும். வெயில் காலத்துல 3 லிட்டர் வரைக்கும் சாதாரணமாக தேவைப்படும். தண்ணி ரொம்ப குறைவாக கொடுக்கும்போது ஒண்ணு நீர் கடுப்பு வரும். அதாவது யூரின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்போது நீர் கடுப்பு வரும். ஸ்டோன் உற்பத்தி ஆகும் தன்மை உள்ளவர்களுக்கு ஸ்டோன் உற்பத்தி ஆகும். இல்ல ஏற்கனவே இருக்கிற ஸ்டோன் கொஞ்சம் பெருசாகும். அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூடும். அதனால வெயில் காலத்துல கண்டிப்பாக நம்ம தண்ணீரின் அளவை அதிகமாக கூட்ட வேண்டும். பொதுவாக கிட்னி நமக்கு நல்ல முறையில் இயங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப உப்புள்ள ஒரு பொருட்களை தவிர்க்கணும். ரொம்ப கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை தவிர்க்க. தண்ணி நிறைய குடிங்க. கெட்ட பழக்கங்கள் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதை எல்லாத்தையும் நீங்க விட்டுற வேண்டியது இருக்கும். அது போக சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அதிகமாகும் போது அதை கண்டிப்பாக கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீரக சம்பந்தமான ரத்த பரிசோதனையும் சிறுநீர் பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கிய பங்கை வகிக்கும். தனியாக மருந்துகள் கடையிலிருந்து வாங்குவது, குறிப்பாக வலி நிவாரணி வாங்குவது தவிர்க்க வேண்டும். அப்புறம் ஏற்கனவே சுகர், பிபி இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக கட்டுக்குள்ள வைக்கும். ரொம்ப நன்றிங்க டாக்டர், நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு. உட்காருங்க, சாப்பிட்டு தான் போகணுமாக்கே. நான் போய் டாக்டரை சாப்பிட வச்சு வழி அனுப்பிச்சு வந்துடுறேன். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன கிழக்கத்தோட தங்க ரசனை வரனார் இன்னும் ஆளக்கான மெதுவா வருவாருங்க. என்ன அக்கறை தங்கச்சி மேல.